ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சுத்தமான பசு நெய் வீட்டிலையே எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டெய்லி 1 லிட்டர் பசும்பால் நான் வாங்குவேன். அதை வாங்கினதும் நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் வச்சதும் அது மேலே ஆடைகள் படிந்து இருக்கும். அதை நம்ம ஒரு கரண்டி வச்சு எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சா தான் கெட்டு போகாது, நிறைய நாளும் இருக்கும். இதே போல் ஏற்கனவே ஒரு பாக்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் ஃப்ரீசரில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நெய் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம ஃப்ரீசரில் இருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்போ தான் இந்த மாதிரி லிக்யூடாக நமக்கு வரும். ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். நம்ம இதை எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு தான் அடிக்க போகிறோம். அப்போ இதில் எப்போவுமே இந்த கூழ் இருக்கணும். அந்த கூழ் இருந்தால் தான் அந்த வெண்ணெய் எடுக்கும்போது நல்லா வரும். ரூம் டெம்பரேச்சர்லையோ அந்த ஹீட்டோ வந்துடக்கூடாது. அதுக்கு தான் முன்னாடிலாம் பட்டர் எடுக்கும்போது காலையில் தான் எடுப்பாங்க. இப்போது மிக்சர் ஜார் பெரிய ஜார் எடுத்திருக்கேன். அதில் நான் ஃபஸ்ட்டே தண்ணீர் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் இந்த பாலாடை அவ்வளத்தையும் போட்டுடலாம். தண்ணீர் ஊற்றி தான் அரைக்கணும், இல்லைன்னா ஸ்ட்ரக் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு பாலில் இருந்து பாலாடையை எடுத்திருக்கோம். பாலாடையை எடுத்து இப்போ மிக்சர் ஜாரில் போட்டிருக்கோம். இதை நம்ம இப்போ வெண்ணெயாக மாற்ற போகிறோம். இதை கொஞ்ச நேரம் நம்ம அரைச்சிட்டே இருக்கணும். அரைக்கத்தான் அது பட்டர் வெளியாகும். அந்த வெண்ணெய் தனியாட்டும் பால் தனியாட்டும் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வர்றது வரை நம்ம அரைக்கணும். கொஞ்சம் ஹையிலையும் லோலையுமா அப்படி வச்சு அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வெண்ணெய் தனியாக பால் தனியாக நமக்கு பிரிஞ்சு வந்துட்டு இந்த தண்ணியில் இருந்து நம்ம இந்த பட்டரை தனியாக எடுத்துடலாம். நமக்கு பட்டர் மட்டும் வேணும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னா அதை ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாகவே நெய் தான் எடுக்க போகிறோம். அதனால் அந்த தண்ணீர் எதுவும் இல்லாமல் அதை அப்படியே உருட்டி பட்டரை எடுத்துடலாம். இந்த பட்டர் எடுக்காமலே கூட அந்த பாலாடையை அப்படியே பேனில் போட்டு கூட நம்ம நெய் எடுக்கலாம். ஆனால் அது நிறைய நேரம் ஆகும், நமக்கு கேஸ் வேஸ்ட் ஆகும். அதனால் இந்த மாதிரி நம்ம பட்டராக எடுத்துட்டு அதில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நம்ம மெல்ட் பண்ணோம்னா சீக்கிரமே நமக்கு நெய் ஆயிரும். அவ்வளவு பட்டரையும் எடுத்தாச்சு. இப்போ இந்த மிக்சர் ஜாரை வாஷ் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம லைட்டாக சூடு பண்ணின வெந்நீரை ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டரை அடுப்பில் வச்சு இப்போ மெல்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்போவுமே நெய் எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் தான் எடுக்கணும். நான் இன்றைக்கி கரெக்டான ஒரு பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். அதனால் இது பொங்கி வடிஞ்சிடக்கூடாது. அதனால நான் இதை ஹையிலையும் லோலையுமா வச்சு தான் நான் மெல்ட் பண்ணினேன். எனக்கு அது கொஞ்சம் சிரமமாகவே இருந்தது. நீங்கள் எடுக்கும்போது எப்போவுமே பெரிய பாத்திரத்திலே நெய் எடுங்க. பட்டர் இப்போ தான் ஃபுல்லாட்டு மெல்ட் ஆகிருக்கு. இப்படி தான் நுரையாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ தான் நெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. நான் வீட்டிலையே எப்போவுமே நெய் எடுத்து வச்சுருவேன். கடைகளில் வாங்கவே மாட்டேன். அப்படியே சில நேரம் தீந்துட்டுனா நான் ஆவின் நெய் தான் வாங்குவேன். தெருக்களில் கொண்டுட்டு வருவாங்க. அதை வாங்கிட்டோம்னா அதில் நல்ல கலப்படமாகவே இருக்கும். ஒரு டைம் நான் வாங்கிட்டேன். வாங்கும்போது பார்த்திங்கன்னா லிக்யூடாக அழகாக நல்ல மணமாக தான் இருந்து, அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்க்கும்போது மெழுகு மாதிரியே இருந்து அப்படியே டால்டா போலே இருந்தது. அவங்க அதில் என்னவோ கலந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதை நெய்க்க லிஸ்ட்லேயே என்னால் சேர்த்துக்கவே முடியலை. அந்த அளவுக்கு எனக்கு அது பிடிக்காமலே ஆயிட்டு.
இப்போது நான் வந்து நல்ல கிட்ட எடுத்திருக்கேன். நெய் வந்து பிரிஞ்சு வர்றது நல்லாவே தெரியுது. நெய் வந்து பிரிஞ்சு வர வர நல்ல நொர நொறையாக வந்துட்டே இருக்கும். அந்த கீழே வந்து உருண்டையாக இருக்கிறது வந்து லைட் ப்ரௌன் கலரில் வர்றது வர நம்ம வந்து இந்த நெய்யை வந்து அடுப்பில் போட்டிருக்கணும். இதில் சில பேர் வந்து உப்பு போடுவாங்க, கொஞ்சமாக உப்பு போடுவாங்க. லாஸ்ட்டு வந்து சில பேர் வந்து முருங்கைக்கீரையும் போடுவாங்க. நான் வந்து இன்றைக்கி இதில் எதுவுமே போடலை. இப்போது அந்த கீழே இருக்கிறத பார்த்தாலே தெரியும், வெள்ளை கலரில் தான் இருக்குது. இன்னுமே இது வந்து கிடக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாகவே பார்த்துக்கிடணும். ஏன்னா இது சீக்கிரமாகவே வந்து ப்ரௌன் கலரில் வந்துடும். இப்போது நமக்கு ஃபுல்லாகவே நொறையாக வந்துட்டு இது வந்து அடங்கிறது வரை நம்ம வந்து விட்டுட்டோம்னா இது வந்து நல்ல டார்க் ஆயிரும். இப்போ நமக்கு கலர் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. இதுவே போதும். இந்த சூட்டிலேயே இன்னுமே நல்ல கலர் சேஞ்ச் ஆயிரும். இதை அப்படியே நம்ம வந்து ஆற வச்சிடலாம். இப்போது ஆறுனதும் நமக்கு நுரை எல்லாமே போயிட்டுது. இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கிடலாம். நெய்யோட சூட்டிலேயே இன்னும் நல்ல கலர் மாறி இருக்கு. இதுதான் கரெக்டான கலர். இந்த கலர்லேயே நம்ம வந்து எடுத்துடணும். இப்போ ஃபுல்லாகவே ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து எனக்கு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு கிடச்சிருக்கு. நெய் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாசனையும் ரொம்ப சூப்பராகிட்டு இருக்கும். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். மறுநாள் ஆயிட்டு இப்போ வந்து நல்ல திக்காயிட்டு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. மணலாட்டிருக்கு. நல்ல சுத்தமான பசு நெய் இது. நமக்கு வந்து இந்த பாலில் இருந்து அந்த ஆடை எடுக்கிறது தான் டெய்லி ஒரு வேலையாட்டு இருக்கும். அதை ஒரு வேலைன்னு நினைக்காம நம்ம வந்து டெய்லி எடுத்துகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி நெய் வந்து நமக்கு வீட்டிலையே எடுத்துடலாம். சில பேர் நினைப்பாங்க அந்த பாலில் இருந்து அவ்வளோ ஆடையும் எடுத்துட்டோம்னா அந்த பாலில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு நினப்பாங்க. அந்த பாலில் ஆடையோடு நம்ம வந்து டீயோ வேறு எதுவுமோ செய்யும்போது கூட அந்த டீ போடும்போது கூட அந்த டீயில் வந்து மேலே அப்படியே ஆடை படிஞ்சிரும். அதை தூக்கி அதுக்கப்புறம் பிள்ளைங்க தூக்கி வேஸ்ட்டு தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சோம்னா பிரயோஜனமாக நம்ம இந்த நெய் வந்து எடுத்துக்கலாம். நெய் எடுத்தும் நம்ம பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.